ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம சயின்ஸ் டாபிக் கண்டினியூ பண்ணலாம். நம்ம பயாலஜி டாபிக் ஆரம்பிச்சிருந்தோம். லைக் செல்ஸை பற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம லிவிங் ஆர்கானிசமோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் முடிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம பிளான் ஃபிசியாலஜி, அதாவது பிளான்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? பிளான்ஸ் ஃபிசியாலஜி அப்படின்னா அதுக்கு கீழே என்னெல்லாம் வரும்னா, ஒரு செடி இருக்குன்னா அந்த செடிக்குள்ள என்னெல்லாம் நடக்குது, செல்லுலார் லெவல்ல என்ன நடக்குது, மேக்ரோ லெவல்ல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஒரு செடி இருக்குன்னா அதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும், நியூட்ரியன்ஸ் வேணும், ஃபுட் வேணும். கரெக்டுங்களா? நியூட்ரியன்ஸை ஃபுட்டாக மாற்றும், எனர்ஜியாக மாற்றும். கரெக்டுங்களா? க்ரோத் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பிளான்ட்ல பார்க்க முடியும். கரெக்டுங்களா? லோகோமோஷன், மூமெண்ட் மட்டும் இருக்காது. அதாவது ஒரு செடி அனிமல் மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது. ஸோ அதை தவிர லிவிங் ஆர்கானிசம்ஸோட என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோமோ அது எல்லாமே இங்கேயும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த பெரிய டாபிக் சிலபஸ்ல பிளான்ட் ஃபிசியாலஜின்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஸ் படிக்கணும். அதாவது செடிக்கும் தண்ணியும் எப்படி இன்டராக்ட் ஆகுது, எதுக்கு செடிக்கு தண்ணி தேவைப்படுது, எப்படி யூஸ் பண்ணுது, அந்த மாதிரி டாபிக்ஸு. மினரல் நியூட்ரிஷன், ஸோ எந்த மினரல் என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஃபோட்டோசிந்தசிஸ் பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேங்களா? அடுத்தது ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட். இப்போ நம்ம எப்படி மூச்சு விடுறோம் அதை ரெஸ்பிரேஷன் சொல்றோம். இன்னொரு டேர்மும் யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னா எனர்ஜி ரிலேட்டடான எனர்ஜியை எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். இது அனிமல்ஸ்லயும் இருக்கு, பிளான்ட்லயும் இருக்கு. ஸோ பிளான்ட் எனர்ஜியை எப்படி யூஸ் பண்ணிக்குது அப்படின்னு படிக்கிறது தான் இந்த ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ். அடுத்து பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ எப்படி வளருது, அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அது நம்ம பார்க்கலாம். அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டிங் பிளான்ட்ஸ். ஃபுட்டும் நியூட்ரியன்ஸும் வாட்ரு மினரல் இதெல்லாம் செடிக்குள்ள எப்படி போயிட்டு வருது அப்படின்னு படிக்கிறது தான் இந்த சப் டாபிக். அடுத்தது பிளான்ட் ஹார்மோன்ஸ் அண்ட் சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன். இதில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம்னா, ஆக்சின் இது மாதிரி ஹார்மோன்ஸ் இருக்கும். அதாவது நம்ம அனிமல் ஹார்மோன் மாதிரி பிளான்ட்ஸ்க்கு ஒரு சில ஹார்மோன்ஸ் இருக்கு. அது ஒவ்வொரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பண்ணும். அதை பற்றி படிக்கிறது தான் நம்மளோட 7th சப் டாபிக். லாஸ்ட் என்ன அப்படின்னா, பிளான்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ். அதாவது இப்போ சன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா சன்னுக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி ரூம் ஆகும். கரெக்டுங்களா? அது மாதிரி லைட்டு, அதுக்கப்புறமா கிராவிட்டி, நியூட்ரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஐட்டமை வச்சு பிளான்ட் எப்படி மூவ் பண்ணுது, எப்படி வளருது, அதோட ரெஸ்பான்ஸ் என்ன. இப்போ தொட்டாச்சி நீங்க எல்லாம் பார்த்தோம்னா, நம்ம தொட்டோம்னா அது க்ளோஸ் பண்ணிக்குது, இலைங்களை கழட்டுங்களா, ஷ்ரிங்க் ஆயிக்குது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சஸ் இதெல்லாம் படிக்கிறது தான் 8th சப் டாபிக். ஓகேங்களா? இந்த டாபிக் ரொம்பவே பெருசாக இருக்கும். பிகாஸ் பிளான்ட்டை பற்றி எல்லாமே A to Z நம்ம படிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது நம்மளுக்கு ஒரே வீடியோவில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளான்ட் வாட்டர் ரிலேஷனும் மினரல் நியூட்ரியன்ஸும் பார்க்கலாம். அடுத்து வீடியோவில் ஃபோட்டோசிந்தசிஸ், ஃபுட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுது, அந்த ஃபுட்டை எப்படி யூஸ் பண்ணுது, இது ரெண்டையும் கவர் பண்ணிக்கலாம். அடுத்தது பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அதோட டிஷ்யூஸ் பற்றி, அது எந்த மாதிரி டிஷ்யூஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எந்த டிஷ்யூஸ் வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, இதை 3rd வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து லாஸ்ட் 4th பார்ட்ஸில் நம்ம இந்த ஹார்மோனை பற்றியும் சிக்னலுக்கு அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு பார்ட் 1 ஃபர்ஸ்ட் டாபிக்கும் செகண்ட் டாபிக்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பிளான்ட் வாட்டர் ரிலேஷன், நான் அப்படியே சொன்ன மாதிரி ஒரு செடியில தண்ணியை எப்படி யூஸ் பண்ணுது, எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கு, இதை பத்தி படிக்கிறது தான் பிளான்ட் வாட்டர் ரிலேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு செடி இருக்கு, நம்ம தண்ணி ஊத்துறோம். கரெக்டுங்களா? இப்போ இந்த தண்ணியை அனிமல்ஸ் குடிக்கிறோம். லயன், கேட்டு, ஹியூமன் எல்லாருமே நம்ம ஒரு ஆர்கன் இருக்கு, அது வழியா நம்ம கன்சியூம் பண்றோம். பிளான்ட் எப்படி எடுத்துக்குது அப்படின்னா, அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா டிஃப்யூஷன். இதுல தமிழ்ல பரவல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிஃப்யூஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு மாலிக்யூல் இருக்குன்னா ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கு போகும். ஓகேங்களா? அதாவது இப்போ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க தண்ணி இங்க நிறைய இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம தண்ணி ஊத்துறோம் செடிக்கு, மண்ணில் ஃபுல்லா இங்க தண்ணி நிறைய இருக்கு. ஆனா செடியோட ரூட்டிங் இருக்கு, இங்க தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேங்களா? இப்போ டிஃப்யூஷன் இது நேச்சுரலாவே நடக்கிற ஒரு ப்ராசஸ். என்ன ஆகும்னா, அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து கம்மியா இருக்கிற இடத்துக்கு போகுது. ஓகேங்களா? இது எவ்வளவு நேரம் போகும் அப்படின்னா, இந்த 2 இடமும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் இந்த மூமெண்ட் இருக்கும்.
ஓகேங்களா? இதுதான் டிஃப்யூஷன். ஒண்ணுமே இல்ல, அதிகமா கான்சன்ட்ரேஷன் இருக்கிற இடத்துல இருந்து கம்மியான கான்சன்ட்ரேஷன் இருக்கிற இடத்துக்கு போகும். இத வந்து பாசிவ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படாது. அதாவது எப்படி சொல்லலாம்? இப்ப நம்ம இருக்கோம். இப்ப நான் வந்து எனக்கு தண்ணி வேணும்னா, நான் என்னோட ரூம்ல இருந்து எந்திரிச்சு போய் ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க வந்து பாட்டில் வச்சிருக்கேன். ஓகேங்களா? 2 ரூம் தள்ளி பாட்டில் இருக்கு. அந்த பாட்டில நான் எடுக்கிறேன். எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் மறுபடியும் என் இடத்துக்கு வரேன். இப்ப என்ன ஆகுது? நான் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டுங்களா? இந்த தண்ணி வேணுங்கிறதுக்காக நான் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த செடி ஏதாச்சும் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுச்சா? கிடையாது. அது அங்க அப்படியே தான் இருக்கு. அது எந்த மூவ்மெண்ட்டும் பண்ணல. வாட்டர் வந்து டிஃப்யூஷன் காரணமா இங்க வந்திருக்கு. அப்ப இதுக்கு எந்த எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரும் கிடையாது. பிளான்ட் வந்து எந்த எனர்ஜியும் லூஸ் பண்ணல. ஓகே, அதுதான் பாசிவ் ப்ராசஸ். ஸோ இப்போ டிஃப்யூஷன்ல என்னென்ன ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, டிஃப்யூஷன் ப்ரெஷர் கிரேடியன்ட். இது ரொம்ப நம்ம இன்டெப்தா பார்க்க வேணாம். நம்ம ஜஸ்ட் அப்படின்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, ப்ரெஷர் மாறுது. கரெக்ட்டுங்களா? எல்லா இடத்துலயும் ஒரே ப்ரெஷர் இருக்குமா? கிடையாது. இப்போ இங்க ஒரு மண் இருக்கு. இங்க ஒரு ப்ரெஷர் இருக்கும், இங்க ஒரு ப்ரெஷர் இருக்கும், செடிக்கிட்ட ஒரு ப்ரெஷர் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அந்த ப்ரெஷர் வந்து இந்த டிஃப்யூஷன் ஆகிற நேரத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அதிகமான ப்ரெஷர் இருந்தா சீக்கிரம் நடக்கும், கம்மி ப்ரெஷர் இருந்தா மெதுவா நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது டெம்பரேச்சர். இப்ப டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு அப்படின்னா டிஃப்யூஷனும் அதிகமா இருக்கும், ஸ்பீடா இருக்கும். ரேட் ஆஃப் டிஃப்யூஷன்னா ஸ்பீடு. ஓகேங்களா? அதாவது ஒரு நிமிஷத்துல டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா எவ்வளோ நடக்கும்னா அதிகமா நடக்கும். ஓகேங்களா? எப்படி சொல்லலாம்னா இதுக்கு ஒரு யூனிட் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. ஒரு நிமிஷத்துல எனக்கு 1 லிட்டர் வாட்டர் வந்து டிஃப்யூஸ் ஆயிருக்கு. அதுவே டெம்பரேச்சர் இப்போ 50 டிகிரி செல்சியஸ்னா அதே ஒரு நிமிஷத்துல எனக்கு பாத்தீங்க அப்படின்னா 10 லிட்டர் டிஃப்யூஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதுதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறதோட மீனிங். அடுத்தது பாத்தீங்கன்னா டென்சிட்டி. இப்போ டென்சிட்டினா அந்த மெட்டீரியல் இருக்குங்களா? இப்போ செடினா அங்க வந்து மண் இருக்க போகுது. ஸோ அந்த மண் எல்லா பக்கமும் ஒரே டென்சிட்டியா இருக்குமானா கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு உள்ள வந்து போர்ஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த டாபிக்னு தெரியல. ஸோ இதுல வந்து கேஸஸும் இருக்கும். ஸோ இங்க வந்து லிக்விடும் இருக்கும், சாலிடும் இருக்கும், கேஸும் இருக்கும். ஒரு செடிக்கு தண்ணி அப்சர்வ் பண்ற மீடியம்ல. அப்ப டிஃப்யூஷன் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் தி கேசஸ். இது ஜஸ்ட் நீங்க அசர்ஷன் அண்ட் ரீசன்ல கேட்டா தெரியறதுக்காக மட்டுமே நீங்க படிச்சுக்கிட்டா போதும். இது வந்து இந்த 11th புக்ல வந்து இன்டெப்தா கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த டெரிவேஷனுக்கு எல்லாம் போக வேண்டாம். ஜஸ்ட் நீங்க என்ன நினைக்கணும், என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டென்சிட்டி அதிகமா இருந்தா ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் கம்மியா இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும். அதே டெம்பரேச்சர்னா ஈக்குவலா இருக்கும். இது அதிகமானா இதுவும் அதிகமாகும். இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அசர்ஷன் அண்ட் ரீசன்ல இன்கேஸ் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? அடுத்தது டிஃப்யூஷன் ஏன் பிளான்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இதுதான் கேஸஸும் லிக்விட்ஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? டிரான்ஸ்பிரேஷனும் டிஃப்யூஷனால தான் நடக்குது. டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்னங்கிறத நம்ம அடுத்த இந்த வீடியோலயே நம்ம பார்ப்போம். ஸோ டிரான்ஸ்பிரேஷனா ஜஸ்ட் ஒரு எவாப்ரேஷன் ப்ராசஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது வந்து டிஃப்யூஷனால தான் நடக்குது. இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் நடக்குது. அயான்ஸ் ஆர் அப்சார்ப்டு பை சிம்பிள் டிஃப்யூஷன். ஸோ இப்போ நம்ம செடிக்கு வேணுங்கிற தண்ணி மட்டும் கிடையாது, நியூட்ரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம நைட்ரஜன், பொட்டாசியம் இதெல்லாம் ஆட் பண்றோம். இந்த அயன்ஸுமே நம்மளுக்கு டிஃப்யூஷன் மூலியமா தான் செடி வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ஃபுட் மெட்டீரியல் இஸ் டிரான்ஸ்லோகேட்டட் பை திஸ் ப்ராசஸ். இப்போ இலையில ஃபுட் ரெடி பண்ணுது. கரெக்ட்டுங்களா? ரூட்டுக்கும் நம்மளுக்கு ஃபுட்டு தேவை, ஸ்டெம்முக்கும் தேவை, ஃப்ளவருக்கும் தேவை. கரெக்ட்டுங்களா? அப்போ இங்க இருக்கிறது மற்ற பக்கம் எப்படி போகுது அப்படின்னா டிஃப்யூஷன் யூஸ் பண்ணி தான் போகுது. அடுத்தது திஸ் ப்ராசஸ் கீப்ஸ் தி வால் ஆஃப் தி இன்டர்னல் டிஷ்யூஸ் ஆஃப் தி பிளான்ட் மாய்ஸ்ட். அதாவது நம்ம டிஷ்யூ ஒரு செடியை கட் பண்ணீங்கன்னா ஜூஸியா இருக்கு. கரெக்ட்டுங்களா? தண்ணி வருது. எந்த செடி நீங்க கட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உள்ள ஒரு லிக்விட் இருக்கும். அது வறண்டு போகாம இருக்க பார்த்துக்கோ. ஏன் அப்படின்னா இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் தான் அதுக்கு ரீசன். பிகாஸ் இங்க இப்போ ஒரு ஸ்டெம் இருக்கு, ஒரு செடியோட தண்டு இருக்கு, அல்லது கம்மியாயிடுச்சு, வாட்டர் லெவல் கம்மியாயிடுச்சு. அப்ப டிஃப்யூஷன் ப்ராசஸ்னா என்ன ஆகும்? இப்போ சுத்தி அட்மாஸ்பியர்ல இருந்து வாட்டர் வேப்பர் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப அது வந்து இங்க ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். அதனால நம்மளுக்கு இந்த இடம் மாய்ஸ்டாவே இருக்கு. அடுத்தது இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்ப்ரெட்டிங் தி அயான்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் த்ரூ தி புரோட்டோபிளாஸ்ட். புரோட்டோபிளாஸ்ட் தான் நம்ம என்னன்னு பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? செல்லுக்குள்ள செல் இருக்குன்னா, பிளான்ட் செல் இருக்குன்னா அந்த செல்லுக்குள்ள இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதும்
டிஃப்யூஷனால தான். ஓகேங்களா? ஸோ டிஃப்யூஷனால நம்மளுக்கு என்ன நடக்குது? நியூட்ரியன்ஸ் கிடைக்குது, வாட்டர் கிடைக்குது, ஃபுட்டு வந்து எல்லா பக்கமும் ஈவனா போகுது, செல்லுலார் லெவல்ல நியூட்ரிஷன் கரெக்டா இருக்கு. அதே மாதிரி செல் வந்து ட்ரை ஆகாம பார்த்துக்குது. அதாவது ஒரு செடி வந்து வறண்டு போகாம பார்த்துக்குது. ஓகேங்களா? இதுதான் டிஃப்யூஷனோட இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி டிஃப்யூஷனுக்கு எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. அதாவது பிளான்ட் வந்து அதோட எனர்ஜியை லூஸ் பண்ணாது. அதனால டிஃப்யூஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிவ் ப்ராசஸ். ஓகேங்களா? அடுத்தது அரோமா ஃப்ளவர்ஸ் இஸ் டியூ டு டிஃப்யூஷன். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் கண்டென்ட்ல இருந்துச்சு. ஓகேங்களா? சர்ஜிக்கல் தேட்டர்ஸ்ல அதாவது ஆப்ரேஷன் தேட்டர்ல பார்த்தோம்னா அங்கே ஃபுல்லாமே டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ வந்து ஃபார்மலின் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இந்த ரெண்டையும் தான் டிஸ்இன்ஃபெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து புகை மாதிரி விடுவாங்க. ஓகேங்களா? டிஃப்யூஷன் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் ஹை டு லோ கான்சென்ட்ரேஷன் போகும். இப்போ ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கு. இங்க ஒரு சிலிண்டர் மாதிரி இந்த ஃபியூம்ஸ் வெளியே வருது. அப்ப என்ன ஆகும்? இந்த ரூம்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இந்த புகை இருக்காது. இது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது புகை இருக்காது. கரெக்டுங்களா? ஸோ இந்த சிலிண்டருக்குள்ளதான் அதிகமான புகை இருக்கும். ஆனா நம்ம வச்ச உடனே டிஃப்யூஷன் காரணமா இங்க ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ரூம் லோ கான்சென்ட்ரேஷனுக்கு எல்லா பக்கமும் இந்த கேஸ் வந்து போகும். அதனால அட்மாஸ்பியர்ல இருக்கிற அந்த ஜெர்ம்ஸை கூட இது வந்து கொன்றும். ஸோ தட் ஆப்ரேஷன் தியேட்டர் ஸ்டெரைலா இருக்கும். ஓகேங்களா? பேசிக்கலி ஆப்ரேஷன் தியேட்டரை ஸ்டெரிலைஸ் பண்றதுக்கு டிஃப்யூஷன் யூஸ் ஆகுது. அதுக்கு யூஸ் பண்ற மெட்டீரியல் என்னன்னா ஃபார்மலின் அண்ட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஓகேங்களா? அதேமாதிரி பூவில் இருக்கிற அந்த அரோமேட்டிக் ஸ்மெல்லுமே டிஃப்யூஷன் மூலியமா தான் வெளியே வருது. ஓகேங்களா? இப்போ பூ இருக்கு, பூக்குள்ள ஒரு காம்பவுண்ட் இருக்கும். அந்த காம்பவுண்ட் இப்போ ரோஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஸ்மெல் கொடுக்கறது ஒரு லிக்விடு தான். ஓகேங்களா? ஆனா வெளியே அட்மாஸ்பியர்ல அந்த லிக்விட் இருக்குமா? இருக்காது. அப்ப இங்க ஹை கான்சென்ட்ரேஷன், வெளியே வரும். அது லோ கான்சென்ட்ரேஷனை நோக்கி வெளியே வரும்போது ஸ்மெல் வந்து அந்த காத்துல வர ஆரம்பிக்கும். ஸோ இதனால இன்செக்ட்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகி வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா இன்ஹிபிட்டேஷன். இது எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. இம்பிப்ஷன் நினைக்கிறேன் எக்ஸாக்டா சொல்லணும்னா. இம்பிப்ஷன் அப்படின்னா இதுவுமே ஒரு டைப் ஆஃப் டிஃப்யூஷன் தான். ஆனா இது எப்படின்னா ஒரு கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இல்லைன்னா அந்த சைஸை வந்து பெருசு பண்றது. ஓகேங்களா? எப்படின்னா இப்போ ட்ரை கிரேப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதை எடுத்து நம்ம ஒரு கப்ல போட்டு வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் வச்சுட்டோம்னா என்ன ஆகும்? இந்த ட்ரை கிரேப்ஸ்குள்ள அந்த வாட்டர் எல்லாம் உள்ள அப்சர்வ் ஆகும். ஏன்னா இங்கே லோ கான்சென்ட்ரேஷன், கப்ல இருக்க தண்ணியில தண்ணி அதிகமா இருக்கு, இங்க தண்ணி கம்மியா இருக்கு ட்ரை கிரேப்ஸ்ல. அப்ப ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருந்து அந்த கிரேப்ஸ்குள்ள எல்லாமே போகும். அப்ப அதோட சைஸ் வந்து பெருசாகும். கரெக்டுங்களா? அதுதான் இம்பிப்ஷன். ஓகேங்களா? அந்த ஸ்வெல் ஆகுறது, அதாவது வால்யூமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இம்பிப்ஷன். இதுவும் டைப் ஆஃப் டிஃப்யூஷன் தான். ஆனா அந்த சைஸ் மாறனால இது வந்து இம்பிப்ஷன் சொல்றோம். ஓகேங்களா? இதுவுமே பாக்ஸ் கண்டென்ட் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய ராக் இருக்கு, பாறை இருக்குன்னா அதுக்கு நடுவுல வந்து ஒரு மரக்குச்சி அது மாதிரி வச்சிருவாங்க. ஓகேங்களா? அதை வந்து ஈரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஈரம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த மரம் என்ன ஆகும்? அது அப்படியே ஊறி பெருசாகிட்டே வரும். கரெக்டுங்களா? ஒரு கட்டத்துல இது ஊறி ஊறி அந்த ப்ரெஷர் வந்து பில்ட் ஆகும். அந்த ப்ரெஷர்னால இந்த ராக்கை வந்து ஈவனா கட் பண்ணிடும். ஸோ ராக்கை கட் பண்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க பழைய காலத்துல அப்படிங்கறது அந்த பாக்ஸ் கண்டென்ட்ல கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி குளூட்டன், வீட் இருக்கிற ஒரு புரோட்டீன். இந்த புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா 30% ஆஃப் இட்ஸ் வெயிட்டை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு, லிக்விடை உறிஞ்சிக்கிட்டு 3 மடங்கு பெருசாக முடியுங்கிற மாதிரி. ஓகேங்களா? இம்பிப்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஜெர்மினேஷனுக்கு இது தேவைப்படுது. ஓகே, அடுத்தது ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ்மே ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சென்ட்ரேஷனுக்கு கேஸோ அயனோ லிக்விடோ போறது தான். ஆனா டிஃப்யூஷனுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா இங்க நம்மளுக்கு ஒரு மெம்பரேன் இருக்கும். ஓகேங்களா? இந்த மெம்பரேனை கிராஸ் பண்ணி இது போகணும். அதுதான் ஆஸ்மாசிஸ்ங்கிறது. ஓகேங்களா? அந்த மெம்பரேன் எப்படி இருக்கும்னா செமி பெர்மியபிள் மெம்பரேன். செமி பெர்மியபிள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? வடிகட்டி மாதிரி. இப்போ வடிகட்டி இருக்குன்னா அதுக்குள்ள நம்ம ஊத்துறோம் அப்படின்னா லிக்விட் எல்லாம் கீழே வரும், சாலிட் மேல செட்டில் ஆயிரும். எல்லாத்தையும் இது வெளியே விடாது, அதுக்குன்னு எல்லாத்தையும் போக விடாமையும் இருக்காது. கரெக்டுங்களா? செலக்டிவா கீழே விடும். அதே மாதிரி தான் இது செமி பெர்மியபிள்னா செலக்டிவா தான் அந்த மெம்பரேனை கிராஸ் பண்ணி போக முடியும். ஸோ ஆஸ்மாசிஸும் நம்மளுக்கு பாசிவ் ப்ராசஸ் தான். ஏன்னா இதுக்கு பிளான்ட் எந்த இதுவும் பண்ண வேணாம். ஹை கான்சென்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சென்ட்ரேஷனுக்கு அதுவே போயிடும்.
ஓகேங்களா? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னா, required to stop water from diffusing through membrane by osmosis. இப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு இது வந்து நேச்சுரலாகவே நடந்துட்டு இருக்கு. இப்போ இதை நிறுத்தணும், இந்த மெம்பரேனை தாண்டி போகக்கூடாது இதுக்கு மேலே அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரெஷர் பில்ட் பண்ணும். அந்த ப்ரெஷர் தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஓகேங்களா? ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா இது வந்து இப்போ லிக்விட் இருக்கு. ஓகேங்களா? அதுக்குள்ள சாலிடும் இருக்கு, அயான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். நைட்ரஜனோ பொட்டாசியமோ ஏதோ ஒன்று இருக்கு. ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் சால்வெண்ட் மாலிகுல்ஸ். அதாவது ஒரு சொல்யூஷன் அப்படின்னா கரையிற பொருளுக்கும் கரைப்பான் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அந்த லிக்விட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இல்லைன்னா ஆட்டம்ஸ் எப்படி வேணா சொல்லலாம். அதுவும் நம்பர் ஆஃப் சொல்யூட் சாலிட் எதை நம்ம கரைக்கிறோமோ அதோட நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், இதோட ரேஷியோவை தான் நம்ம வந்து ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியலும் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் நியூமரிக்கலி ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது நம்பர் வைஸ் ப்ரெஷர் வந்து 5னா பொட்டன்ஷியலும் 5ஆக தான் இருக்கும். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா பொட்டன்ஷியல் வந்து நெகட்டிவ்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மேபி அசர்ஷன் அண்ட் ரீசன்ல கேட்கலாம். அதனால தான் இது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. ஜஸ்ட் நீங்க இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பொட்டன்ஷியலும் ப்ரெஷரும் நியூமரிக்கலி ஈக்குவலா இருக்கும், நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி டிஃப்யூஷனுக்கு ஆஸ்மாசிஸ்க்கு வித்தியாசம் என்ன? செமி பெர்மியபிள் மெம்பரேன் தான் டிஃபரன்ஸ். அடுத்தது டைப் ஆஃப் ஆஸ்மாட்டிக் சொல்யூஷன். ஸோ ஆஸ்மாட்டிக் சொல்யூஷன்ல டைப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு செல் இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு பிளான்ட் செல். இங்க வெளியே வந்து ஒரு லிக்விட் இருக்கு, உள்ளேயும் லிக்விட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்க இருக்கிற கான்சென்ட்ரேஷன் இங்க இருக்கிற கான்சென்ட்ரேஷன் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அதை ஐசோடானிக் சொல்யூஷன் சொல்லுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 10 கிராம் சுகர் இருக்கு, உள்ளேயும் 10 கிராம் சுகர் இருக்கு. வெளியே வந்து ஒரு 1 கிராம் வாட்டர் இருக்கு, உள்ளேயும் 1 கிராம் வாட்டர் இருக்குன்னா எல்லாமே ஈக்குவலா இருக்கு, கரெக்டுங்களா? அப்போ அதை வந்து நம்ம ஐசோடானிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இப்போ ஒரு செல் இருக்கு, வெளியே லிக்விடும் இருக்கு. ஓகேங்களா? ஆனா வெளியே இருக்கிறது வந்து ஹை கான்சென்ட்ரேஷனாகவும் உள்ள இருக்கிறது லோ கான்சென்ட்ரேஷனாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதை ஹைப்பர்டானிக்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஹைப்போடானிக்னா அதுக்கு ஆப்போசிட், செல்லுக்குள்ள ஹையா இருக்கும், வெளியே வந்து லோவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். இது மேபி கன்ஃபியூசிங்கா இருக்கும், அதனாலதான் இது நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஐசோடானிக் நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஐசோ அப்படின்னாவே ஐசோபார் இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஐசோனா ஈக்குவல் அந்த மாதிரி வேர்டு. ஸோ ஹைப்பர் டானிக் அப்படின்னா ஹைப்பர்னா வெளியே, ஸோ வெளியே வந்து ஹை கான்சென்ட்ரேஷனா இருக்கு, ஹைப்போனா உள்ள வந்து செல்லுக்குள்ள வந்து கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், ஆரோ. நம்ம வாட்டர் பியூரிஃபையர்லாம் யூஸ் பண்ற மெத்தட் இதுதான். ஓகேங்களா? ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னா ஒன்றும் இல்லை, ஆஸ்மாசிஸோட ரிவர்ஸ் ப்ராசஸ். அதாவது டைரக்ஷனை வந்து மாத்துறோம், லோ கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஹை கான்சென்ட்ரேஷனுக்கு போக வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா ப்ரெஷரை யூஸ் பண்ணி நம்ம இதை ரிவர்ஸ் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பிளான்ட் டு வாட்டருக்கு ரிலேஷன்ல அது எப்படி மூவ் ஆகுது அப்சர்வ் ஆகுதுன்னு பார்த்தோம். டிஃப்யூஷன், ஆஸ்மாசிஸ் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதுல வந்து இன்னுமே நிறைய இருக்கு. 11th புக்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இன்டெப்தா நிறைய கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவ்வளோ நீங்க இன்டெப்தா படிக்க வேணாம். டிஃப்யூஷனா என்ன, ஆஸ்மாசிஸ்னா என்ன, அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் இந்த கன்ஃபியூசிங்கா இருக்க சில டேர்ம்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், பொட்டன்ஷியல், இது மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டு அந்த 2 பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துக்கிட்டோம்னா போதும். இப்போ இந்த வாட்டரும் பிளான்ட்டையும் ரிலேட் பண்ற மாதிரி இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் பொட்டன்ஷியல். ஒன்றும் இல்லை, மெஷர் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் வாட்டர். solute potential is always negative. எப்படி சொல்லலாம் இது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிளான்ட் இருக்கு, அந்த பிளான்ட்டுக்குள்ள வாட்டர் இருக்கும், கரெக்டுங்களா? இந்த வாட்டர் வந்து எவ்வளோ அயான்ஸை ஹோல்டு பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த பொட்டன்ஷியல். இப்போ ஒரு தண்ணி இருக்கு, அதில் அயானே இல்லை அப்படின்னா 0, பொட்டன்ஷியல் 0 இருக்கு. அதுவே நம்மளுக்கு இப்போ இங்க வந்து 5 கிராம் இருக்கு அப்படின்னா இந்த வாட்டரோட வெயிட் இந்த 5 கிராம்ஸ் அயான், இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பொட்டன்ஷியல் வரும். ஓகேங்களா? பொட்டன்ஷியல்னா நம்ம எப்படி சொல்லலாம், இப்போ ஹியூமன்ஸ்க்கு உனக்கு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னா எபிலிட்டி, டேலண்ட், எபிலிட்டி. ஸோ வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னா அந்த லிக்விடுக்கு எவ்வளோ
எபிலிட்டி இருக்கு, எவ்வளோ சாலிடை வந்து உள்ள வச்சுக்கிற எபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத இந்த வாட்டர் பொட்டன்ஷியல். ஓகேங்களா? இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, பியூர் வாட்டரோட வாட்டர் பொட்டன்ஷியல் ஜீரோன்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து சொல்யூட் பொட்டன்ஷியல் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். சொல்யூட்னா என்ன? சாலிட், ஒரு லிக்விட்ல எதை நம்ம கரைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உப்பை எடுத்து தண்ணியில கரைக்கிறோம்னா அந்த உப்பு தான் சொல்யூட். ஸோ அது மாதிரி பிளான்ட்ல வந்து அயான்ஸ் தான் சொல்யூட்டா வரும். ஸோ சொல்யூட் பொட்டன்ஷியல் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். ஓகேங்களா? ஏன்னா எப்பவுமே சொல்யூட் சாலிட் வந்து லிக்விடை விட கம்மியா இருக்கும். கரெக்டுங்களா? அப்பதான் கரையும். அதனால சாலிட் பொட்டன்ஷியல் எப்பவுமே நெகட்டிவ். அடுத்தது டர்கர் ப்ரெஷர். ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி பிளாஸ்மா மெம்பரேன் அகேன்ஸ்ட் தி செல் வால். இப்போ தண்ணி உள்ள வந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஆஸ்மாசிஸோ டிஃப்யூஷனோ ஏதோ ஒரு ரீசன்னால வாட்டர் வந்து உள்ள வந்துருச்சு. செல்லு வந்துட்டு இருக்கு. செல்லு வந்து என்ன ஆகும்? இதுதான் பிளாஸ்மா மெம்பரேன், இதுக்கு வெளியே செல் வால் இருக்கு. தண்ணி உள்ள வந்துட்டே இருந்துச்சுன்னா இது ஸ்வெல் ஆயிட்டே வரும். கரெக்டுங்களா? அப்போ இந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்து விரிஞ்சு விரிஞ்சு செல் வால் வந்து ஆனா ரிஜிடா தான் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ இது மேல ப்ரெஷர் கொடுக்கும். விரிஞ்சு விரிஞ்சு அந்த ப்ரெஷர் தான் டர்கர் ப்ரெஷர்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பிளாஸ்மோலைசிஸ். பிளாஸ்மோலைசிஸ்னா ஷ்ரிங்கேஜ் ஆஃப் புரோட்டோபிளாசம் டியூ டு வாட்டர் லாஸ். இப்போ ஹைப்பர்டானிக் சொல்யூஷன்னா என்ன? வெளியே வந்து ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு. அப்போ வாட்டர் லாஸ் ஆகும் உள்ள. கரெக்டுங்களா? ஏன் வாட்டர் லாஸ் ஆகும்? வெளியிருந்து உள்ள அயான்ஸ் வரும். அயான்ஸ் அகாமடேட் பண்ணக்கு தண்ணி வெளியே போயிடும், இடம் இல்லைன்னு. அப்போ வாட்டர் லாஸ் வரும். ஸோ ஒன்றும் இல்லை, பிளாஸ்மோலைசிஸ் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. புரோட்டோபிளாசம் வந்து கம்மியாகும். அதாவது இப்போ தண்ணியை கொதிக்க வச்சோம்னா சுண்டுது. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் புரோட்டோபிளாசம் இருக்க வாட்டர் கண்டென்ட் கம்மியாகுதுன்னா அது புரோட்டோபிளாசம் சுருங்குதுன்னு அர்த்தம். அதுதான் பிளாஸ்மோலைசிஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 டேர்மும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். வாட்டர் அப்சப்ஷன் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? பேசிவ்னா எந்த எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஆக்டிவ்னா எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். எனர்ஜின்னு என்ன? ஏடிபி. ஓகேங்களா? இது எனர்ஜி ஆக்டிவ்னா ஏடிபி தேவைப்படும், பேசிவ்னா எனர்ஜி தேவைப்படாது. இந்த 2 பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். இது பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்டாலும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிஃப்யூஷன் பார்க்கும்போது டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கும் காரணம் டிஃப்யூஷன் சொல்லியிருப்போம். அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷனா என்னன்னு பார்க்கணும். டிரான்ஸ்பிரேஷனா ஒன்றும் இல்லை, எவாப்ரேஷன். ஓகேங்களா? இப்போ கப்பில் தண்ணி ஊற்றி வெயிலில் வச்சோம்னா எவாப்ரேட் ஆகிடுது. கரெக்டுங்களா? அதே தான் பிளான்ஸுக்கும். லீஃப்ல வந்து தண்ணி இருக்கும், வெளியே சன்னால டெம்பரேச்சர் இருக்கும், இந்த வாட்டரும் வேப்பர் ஆகி வெளியே போயிட்டு இருக்கும். அதுதான் நம்ம வந்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு செடி வந்து 100 ml தண்ணி வந்து உரியுது. ஓகேங்களா? நிலத்துல இருந்து உறிஞ்சி இருக்கு. ஆனா அது 5 ml தான் அதோட பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும். 95% வந்து பார்த்தோம் அப்படின்னா எவாப்ரேட் ஆயிடுது. ஓகேங்களா? So loss of excess of water in the form of vapor from various aerial parts of the plant is called transpiration. So aerial partனா என்ன? நிலத்துக்கு மேல இருக்கிற பார்ட், அந்த பிளான்ட்டோட ஒரு பார்ட்னால வேப்பர் ஃபார்ம்ல, கேஸ் ஃபார்ம்ல வாட்டர் வந்து வெளியே போகுது செடியை விட்டு அப்படின்னா அதுதான் டிரான்ஸ்பிரேஷன். ஓகேங்களா? இது ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. மக்காச்சோளத்துக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ டிரான்ஸ்பிரேஷன் ஆகுது, அதுவே பேரிச்சம்பழத்துக்கு பாங்க எவ்வளோ ஆகுது. ஸோ இந்த 4 இதுவும் நீங்க பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ டிரான்ஸ்பிரேஷன்ல 3 டைப் இருக்கு. ஒன்று வந்து ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன், லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன், கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் தான் மேஜர். இது மூலியமா தான் அதிகமாக டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது. 90 to 95% டிரான்ஸ்பிரேஷன் ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் தான். ஸ்டொமேட்டல்னா ஒன்றும் இல்லை, இப்போ லீஃப் இருக்குன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா போர்ஸ் இருக்கும். அதை தான் ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம். இது வழியா தான் வாட்டர் வேப்பர் வெளியே போகுது. இதுதான் ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன். ஓகேங்களா? அதுவே லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன்னா என்னன்னா இதுதான் லீஸ்ட். ஓகேங்களா? இதுல ரொம்ப கம்மியா டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறது எதுல அப்படின்னா லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் தான். லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் வந்து ட்ரீஸ்ல பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஒரு செடி நல்லா வளர்ந்து மரமா மாறி இருக்கு அப்படின்னா அதுல மரப்பட்டை வரும். கரெக்டுங்களா? அது நல்லா திக்கா இருக்கும். அது மூலியமா எதுவுமே உள்ள வெளியே போயிட்டு வர முடியாது. ஆனா கேஸ் பாஸ் பண்றதுக்காக, கேஸோட பேசேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குட்டி குட்டி மைன்யூட்டான போர்ஸ் இருக்கும். அது வந்து லென்ஸ் ஷேப்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அதை வந்து லென்டிகல்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த லென்டிகல்ஸ் வழியா வாட்டர் வேப்பர் வெளியே போகுது அப்படின்னா அதை நம்ம லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது இது வந்து எப்படி சொல்லலாம்,
நெக்லிஜிபிள், அது கணக்கு எடுக்கிற அளவு கூட நம்ம மெஷர் பண்ற அளவுல கூட இருக்காது, ரொம்ப கம்மியா தான் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குது. அடுத்தது கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். கியூட்டிகுல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு வேக்சி சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, அது வந்து அந்த செடியோட பார்ட்ல வந்து கவர் ஆயிருக்கும். அது மூலியமா நம்மளுக்கு டிரான்ஸ்பிரேஷன் ஆகுது அப்படின்னா அது வந்து கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா அது ஒரு வேக்சி சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்றோம். அப்போ எப்படி அதில் டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும் அப்படின்னா, ஒரு லீஃப் இருக்கு, அது மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த வேக்சி கோட்டிங் இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஸ்டொமேட்டா வழியா வாட்டர் வேப்பர் வெளியே வர பார்க்கும், ஆனால் வேக்சி லேயர் இங்கே இருக்கு. டெம்பரேச்சர்னால இது கொஞ்சம் லூசன் அப் ஆகும், கரெக்டுங்களா. அந்த வேக்சி கோட்டிங்க்கு நடுவில் போர்ஸ் ஃபார்ம் ஆகும், அது வழியா வெளியே வர்றதா நம்ம வந்து கியூட்டிகுலார் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். கியூட்டிகுலார் அந்த ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் வந்து செடியில இலையில மட்டும் இருக்காது, தண்டு இது மாதிரி எல்லாத்துலயுமே இருக்கும். அதனாலதான் அதை வந்து தனி இதா சொல்றோம். ஓகேங்களா. The thickness of cuticle increases in xerophytes and transpiration is very much reduced. இப்போ இந்த ஆலோவேரா இல்லைன்னா அந்த கேக்டஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த செடியை தொட்டிங்கனாவே அது ஒரு வேக்சி ஃபீல் இருக்கும், கரெக்டுங்களா. அந்த வேக்சி ஃபீல் எதனால இருக்குன்னா கியூட்டிக்கல்னால இருக்கு. இப்போ அதுல வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. நம்ம நார்மலா மற்ற செடி குச்சி எல்லாத்துலயுமே அந்த கியூட்டிக்கல் இருக்கும், பட் நம்மளுக்கு அது ஃபீல் ஆகிற அளவுக்கு அதிகமா இல்லை. ஸோ இந்த ஜெரோஃபைட்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த டெசர்ட்ல வளர்ற மாதிரியான செடிங்க, கள்ளி செடி, ஆலோவேரா இந்த மாதிரி செடிங்க. இதெல்லாம் அந்த வேக்சி சப்ஸ்டன்ஸ் இருக்கிறது எதுக்கு அப்படின்னா திக்கா இருக்கிறதுனால டிரான்ஸ்பிரேஷன் வந்து நல்லாவே குறைக்க முடியும். ஸோ இப்போ ஒரு தின் லேயர் இருக்கிறதுக்கும் திக் லேயர் இருக்கிறதுக்கும் தண்ணி வாட்டர் வேப்பர் வெளியே எஸ்கேப் ஆகுறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு, கரெக்டுங்களா. டெசர்ட் ஏரியால ஆல்ரெடி தண்ணி கம்மியா இருக்கும், அப்போ டிரான்ஸ்பிரேஷன் வழியே தண்ணி வெளியே போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த செடி சஸ்டெயின் ஆகிறது கஷ்டம். அதனால இந்த டெசர்ட் ஏரியால வளர்றதுல கியூட்டிக்கல் வந்து திக்கா இருக்கும். எதுக்கு அப்படின்னா அந்த டிரான்ஸ்பிரேஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கு டிரான்ஸ்பிரேஷனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிரான்ஸ்பிரேஷன். அதாவது டிரான்ஸ்பிரேஷனோட ஸ்பீடை வந்து எதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டி. இப்போ செடி இருக்கு, அதை சுத்தி இருக்க ஏர்ல வந்து வாட்டர் வேப்பர் அதிகமா இருக்கு, அதாவது ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் குறையும். ஏன்? பிகாஸ் இப்போ வாட்டர் வேப்பர் வந்து அந்த ஏர்ல வந்து கம்மியா இருந்தாதான் உள்ள இருந்து வெளியே அது போகும், கரெக்டுங்களா. இப்போ செடியில வந்து ஹை கான்சென்ட்ரேஷன், ஏர்ல வந்து லோ கான்சென்ட்ரேஷனா இருந்தாதான் இங்கிருந்து வெளியே டிரான்ஸ்பிரேஷன் மூலியமா போகும். இல்ல வெளியே ஏர்லயே நிறைய வாட்டர் வேப்பர் இருக்குன்னா ஏர்ல அட்மாஸ்பியர்ல ஹை கான்சென்ட்ரேஷன் ஆயிரும். அப்ப என்ன ஆகும், செடியில இருந்து வெளியே போகிறது கம்மியா இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது டெம்பரேச்சர். நம்மளுக்கே தெரியும், டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா எவாப்ரேஷன் அதிகமா நடக்கும். லைட்டுமே டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றதுனால லைட் அதிகமா இருக்கு அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் அதிகமா இருக்கும், விச் மீன்ஸ் டே டைம்ல டிரான்ஸ்பிரேஷன் அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு நைட் டைம். விண்ட் வெலாசிட்டி. இப்போ காத்து அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு என்ன ஆகும், இப்போ ஒரு செடி இருக்கு, இங்க வந்து ஹை கான்சென்ட்ரேஷன் வாட்டர், இப்போ காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கு, இங்க வந்து வாட்டர் வேப்பர் எடுத்துருக்கோம், அடுத்து புது ஏர் வரும், இதுக்கு லோ கான்சென்ட்ரேஷன், புது ஏர் வரும் லோ கான்சென்ட்ரேஷன். ஸோ அது வெலாசிட்டி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா எவாப்ரேஷனும் அதிகமாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது அப்படின்னா ஃபேனை போட்டோம்னா என்ன ஆகுது, அந்த விண்டு மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு எவாப்ரேட் ஆகுது, டக்குன்னு நம்மளோட ஸ்வெட் வந்து நம்மளுக்கு அந்த ஃபீலிங் இல்லாமல், அந்த வாட்டரி ஃபீலிங் இல்லாமல் எவாப்ரேட் ஆகுது. அதே கான்செப்ட் தான் எங்கேயுமே. அடுத்தது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு டிரான்ஸ்பிரேஷனும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பிளான்ட் ஆன்டி டிரான்ஸ்பரன்ஸ். இது என்ன அப்படின்னா ஆன்டி டிரான்ஸ்பரன்ஸ்லேயே நமக்கு தெரியுது, டிரான்ஸ்பிரேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ற பொருட்களை தான் நம்ம வந்து ஆன்டி டிரான்ஸ்பரன்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா. கலர்லெஸ் பிளாஸ்டிக், சிலிகான் ஆயில், லோ விஸ்காசிட்டி வேக்சஸ் ஆர் ஸ்ப்ரேட் ஆன் லீவ்ஸ். அதாவது இது எதுக்குன்னா ஆர்டிஃபிஷியலாகவும் பண்ணலாம், நேச்சுரலாகவும் பண்ணலாம். ஓகேங்களா. அதாவது இப்போ வந்து ஒரு சூடான இடத்துல கிராப் ஃபார்மிங் பண்றாங்க அப்படின்னா மெயின் பிரச்சனை என்ன, தண்ணியே அங்கே கம்மியாகும். ஸோ தண்ணி இப்போ நம்ம வெளியேந்து கொண்டு வந்து இரிகேஷன் மூலியமாவே ஏதோ ஒரு மூலியமா சாயிலுக்கு நம்ம வாட்டர் தரோம் அப்படின்னா அந்த செடியில் இருக்கிற வாட்டர் வந்து எவாபரேட் ஆகாம பார்த்துக்கணும். ஏன்னா ஹீட் கண்டிஷன்ல டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாக நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிராப்ஸ் மேலே இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க, வேக்ஸு, சிலிகான் ஆயில் இது மாதிரிலாம். அதனால நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்பிரேஷன் ரெடியூஸ் ஆகும். நம்ம பார்த்தோம் கியூட்டின், அது நேச்சுரலாகவே அந்த வேக்சி சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இது நம்ம ஆர்டிஃபிஷியலாக அதே மாதிரி மெக்கானிசம் இருக்கதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா.
அதே மாதிரி கேஸஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சு அப்படின்னா ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நேச்சுரல் ஆன்டி டிரான்ஸ்பிரண்டா இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்படின்னா செடிக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு, அதாவது ஒரு செடி வந்து ஆக்சிஜனை வெளியே ரிலீஸ் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுக்குது கரெக்டுங்களா? ஸோ அந்த செடிக்குள்ள இருக்க கார்பன் டை ஆக்சைடு ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபினைல் மெர்குரிக் அசிட்டேட் பிஎம்ஏ இது வந்து ஃபாலிகுலர் ஸ்ப்ரேல வந்து ஸ்ப்ரே பண்ணாங்க அப்படின்னா ஸ்டொமேட்டா க்ளோசர் வந்து 2 வீக்ஸ்க்கு என்ஷோர் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்தது அப்சிசிக் ஆசிட், டோசினில் சக்னிக் ஆசிட் இது ரெண்டுமே நம்மளுக்கு ஆன்டி டிரான்ஸ்பரன்ஸ். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கார்பன் டை ஆக்சைடு இந்த நாலும் நம்மளுக்கு ஆன்டி டிரான்ஸ்பரன்ஸ்னு தெரியணும். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதோட நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சப் டாபிக் எண்ட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் சப் டாபிக் மினரல் நியூட்ரிஷன். இது வந்து ரொம்பவே ஈஸி. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் வீடியோவில் வந்து நிறையா சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் நோட்ஸை லைட்டாக ரெஃபர் பண்ணி ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பேப்பரில் இங்கே வந்து என்ன மினரல், சிம்டம் என்ன, அப்புறம் அது என்ன ஃபார்ம்ல செடி வந்து அப்சர்வ் பண்ணுது, இதை மட்டும் நீங்க வந்து ஒரு டேப்லெட் காலமே போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். பிகாஸ் பேராகிராஃபா இந்த மாதிரி கண்டென்ட் படிக்கும்போது டிஸ்டர்பிங்கா இருக்கும், ஐ மீன் மறந்து போய் கன்ஃபியூசிங்கா இருக்கும். நீங்க இதை டேப்லெட் காலமா போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, மினரல் நியூட்ரிஷன்ல மினரல்னா என்னன்னு தெரியணும். மினரல்னா இப்போ நம்மளுக்கு அயன் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி ஹியூமன்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி பிளான்ஸும் வளர்றதுக்கு அதுக்கும் நியூட்ரியன்ஸ் தேவை. அதை தான் நம்ம மினரல்ஸ்னு சொல்றோம். ஓகேங்களா? அது ரெண்டு ஃபார்ம்ல இருக்கும். ஒன்று வந்து பார்த்தோம்னா வாட்டர்ல டிசால்வ் ஆயிருக்கும். நம்ம வந்து நிலத்தடி நீர்லயே கரைஞ்சிருக்கும், இல்லைன்னா சாயல்ல இருக்கும், நம்ம தண்ணி ஊற்றினோன்னா அது கரைஞ்சிடும். ஸோ அது மாதிரி இருக்கிறது டிசால்வ்டு ஃபார்ம்னு சொல்லுவோம். இல்லைன்னா கொலாய்டல் கிளே பார்ட்டிகல். கொலாய்டல்னா ஒன்றும் இல்லை, அந்த பார்ட்டிகல் ஐ மீன் அந்த மினரல் பார்த்தீங்கன்னா மண்ணோட அப்படியே கலந்து இருக்கும். டிஃப்யூஷன் மூலியமா அந்த அயான்ஸை வந்து செடி உறிஞ்சிக்கும். ஓகேங்களா? இதை தண்ணி வழியா போகும், இல்லைன்னா சாலிட் ஸ்டேட்லயே போகும். ஓகேங்களா? இதோட மீனிங் அதுதான். Plasma membrane of root cells are not permeable to all ions, and also all ions of same salt are not absorbed in equal rate. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா இப்போ ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல இருக்கும். இப்போ நம்ம உடம்புலயே எடுத்துக்கிட்டோம்னா நியூரான்ஸ், நர்வ் செல் ஒரு மாதிரி இருக்கும், பிளட் செல்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்கின் செல்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் பிளான்ட்லயுமே ரூட்டோட செல்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்டெம்மோட செல்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அந்த ரூட்டோட செல்ல இருக்கிற பிளாஸ்மா மெம்பரேன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே லிமிட்டடா தான் உள்ள அப்சர்வ் பண்ணிக்கும். எதுவா இருந்தாலுமே எல்லாத்தையுமே எல்லாம் உள்ள விடாது. ஓகேங்களா? அதே மாதிரி எல்லா அயான்ஸையும் உள்ள விடாது. இப்போ மண் இருக்குன்னா அங்க நிறைய அயான்ஸ் இருக்கும், அதுக்குன்னு டிஃப்யூஷன் மூலியமா எல்லா அயான்ஸையும் அது உள்ள விடாது, செலக்டிவா தான் விடும். அதே மாதிரி இப்போ ஒரு மினரல் இருக்கு, எக்ஸாம்பிள் காப்பர். ஓகேங்களா? காப்பர்ல இப்போ 2 டைப் ஆஃப் அயான்ஸ் இருக்கு, அதுக்குன்னு ரெண்டையும் ஈக்குவலா அது வந்து அப்சர்வ் பண்ணாது. மேபி ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் அயான் அதிகமா அப்சர்வ் பண்ணி செகண்ட் டைப் ஆஃப் அயான் அது கம்மியா கூட அப்சர்வ் பண்ணலாம். ஓகேங்களா? எல்லாத்தையுமே பேசிக்லி ஈக்குவலா ட்ரீட் பண்ணாது அப்படிங்கறத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு மினரல் இருக்கு அப்படின்னா அந்த மினரலோட எல்லா அயானையும் அது அக்செப்ட் பண்ணாது. ஓகேங்களா? அதே மாதிரி அக்செப்ட் பண்ற அயான்ஸ்லயுமே எல்லாத்தையும் ஈக்குவலா அக்செப்ட் பண்ணாது. ஒரு சிலது ஃபாஸ்ட் அப்சார்ப்ஷனா இருக்கும், ஒரு சிலது மெதுவாக தான் உள்ள விடும். ஓகேங்களா? So penetration and accumulation of ions into the living cells or tissue from surrounding medium by crossing membrane is called mineral absorption. So ஒரு செல்லை சுத்தி இருக்கிற ஆப்ஜெக்ட்ல இருந்து இல்லைன்னா மெட்டீரியல்ல இருந்து மினரல்ஸை உள்ள எடுத்துக்குது அப்படின்னா அந்த மினரல் அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் இன்டு அண்ட் அவுட் ஆஃப் தி செல்ஸ் ஆர் டிஷ்யூ இஸ் டேர்ம்ட் அஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்ன? மினரல்ஸோட மூவ்மெண்ட், செல்லுக்குள்ளேயும் வெளியும் போயிட்டு வர மூவ்மெண்ட்டை ஃப்ளக்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அயான் வந்து செல்லுக்குள்ள போதும், ஒரு மினரல் வந்து செல்லுக்குள்ள என்டர் ஆகுதுன்னா இன்ஃப்ளக்ஸ்ன்னு சொல்றோம். அதுவே ஒரு மினரல் வந்து செல்லை விட்டு வெளியே வருதுன்னா அது எஃப்ளக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இஸ் கால்ட் அஸ் skeletal elements and constitute 94% ஆஃப் dry weight. இப்போ ஒரு செடி எடுத்து நீங்க நல்லா காய வச்சீங்க அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது மூணும் தான் அதுல இருக்கும். 94%. 6% தான் மற்ற மினரல்ஸ் இருக்கும். அதனாலதான் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனை செடியோட skeletal elements அப்படின்னு சொல்றோம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இல்லைன்னா இதுதான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா ஆக்டிவ்லி மொபைல் மினரல்ஸ். மொபைல் அப்படின்னா தெரியும், மூவ்மெண்ட்.
ஆக்டிவ்லி மொபைல்னா அடிக்கடி மூவ் ஆயிட்டு இருக்கு, இல்லைன்னா ஸ்பீடா அது மூவ் ஆயிட்டே இருக்கு, ஒரு இடத்துல இல்லாம மூவ் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் என்ன மினரல்ஸ் அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், குளோரின், சோடியம், ஜிங்க், மாலிப்டியம். இது எல்லாமே ஆக்டிவா மூவ் ஆயிட்டு இருக்கும். செடியில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதோட டெஃபிஷியன்சி வந்து நம்ம எங்க பார்க்க முடியும் அப்படின்னா ஓல்டு லீவ்ஸ்ல வந்து பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா இது ஆக்டிவா மூவ் ஆயிட்டு இருக்கறனால யங்கர் லீவ்ஸுக்கு அது போயிருக்கும். ஓகேங்களா? ஏன் யங்கர் லீவ்ஸ்ல தெரியுதுன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா இது மூவ் ஆயிட்டே இருக்கிறதுனால ஓல்டு லீஃப் ஒன்று இருக்கு, நியூ லீஃப் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஓல்டு லீஃப்ல ஹை கான்சென்ட்ரேஷன் இருக்கும் இந்த குட்டி லீஃபோட கம்பேர் பண்ணா. அப்ப இங்கிருந்து இது இங்க போயிடும். ஓகேங்களா? அப்போ நியூ லீஃப் வந்து அந்த மினரல்ஸை எடுத்துக்கும், அதுக்கு டெஃபிஷியன்சி இருக்காது. ஆனா இப்போ செடியிலேயே அந்த மினரல் கம்மியா இருக்குங்கும் போது இந்த லீஃப் இருக்கிறதையும் கொடுத்துருச்சு. அப்ப இந்த லீஃப் பழைய லீஃப்ல தான் நம்மளுக்கு டெஃபிஷியன்சி தெரியும். ஓகேங்களா? ஆக்டிவ் மொபைல் மினரல்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது எல்லாமே ஆக்டிவ் மினரல்ஸ் தான். ஸோ அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், குளோரின் இதெல்லாம். அடுத்தது ரிலேட்டிவ்லி இம்மொபைல் மினரல்ஸ். இம்மொபைல்னா தெரியும், அது பெருசாக மூவ் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ கால்சியம், சல்ஃபர், அயன், போரான், காப்பர் இதெல்லாமே இம்மொபைல் மினரல்ஸ். அதாவது இப்போ பழைய இலை ஒன்று இருக்குன்னா அதுலேருந்து நியூ லீஃபுக்கு அது வந்து போகாது. அப்போ டெஃபிஷியன்சி நம்மளுக்கு எங்கே தெரியும்? செடியில் இல்லை அப்படின்னா புது இலையில தான் தெரியும். ஓகேங்களா? இது வந்து ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கிற ஒரு டேப்லெட் காலம். என்ன டிசீஸ், அதுல என்ன டெஃபிஷியன்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நோட்ஸ்ல நீங்க ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இதுல ஒவ்வொரு நியூட்ரியன்ஸ்க்கும் என்னென்ன டெஃபிஷியன்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மாலிப்டியம். இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை அமோனியாவா செடி வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மாலிப்டியம் தேவைப்படுது. ஓகேங்களா? இந்த 4 மினரலும் பார்த்து வச்சுக்கோங்க. மேபி எம்சிக்யூலாம் கூட கேட்கலாம். இது 4மே கொஞ்சம் வித்தியாசமான ஃபங்க்ஷனிங் பண்றதுனால நான் இதை எடுத்து வச்சிருக்கேன். பொட்டாசியம் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியலை மெயின்டைன் பண்றதுக்கு பொட்டாசியம் தேவைப்படும். ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியலை நம்ம பார்த்தோம், பார்ட்டிக்கிள் சால்வெண்டோட பார்ட்டிக்கலும் சொல்யூட்டோட பார்ட்டிக்கலும், அதாவது லிக்விடு அதுல என்ன கரைய போற சாலிடு, இது 2 பார்ட்டிகளோட ரேஷியோ தான் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல்னு பார்த்தோம். இதை மெயின்டைன் பண்றதுக்கு நம்மளுக்கு பொட்டாசியம் தேவைப்படும். இப்போ நம்மளுக்குமே எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வந்துச்சுன்னா பொட்டாசியம் டெஃபிஷியன்சி இருக்கு, சோடியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அதே தான் இங்கேயுமே. ஸோ பொட்டாசியம் வந்து ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியலுக்கு தேவைப்படுது. மெக்னீஷியம் வந்து குளோரோஃபில்லுக்கு தேவைப்படுது. பாஸ்பரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி ஏடிபி, இந்த பீனாவே பாஸ்பரஸ் நம்மளுக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ ஏடிபி எனர்ஜிக்கு பாஸ்பரஸ் தேவைப்படுது. போரான் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் சுகர்ஸ். சுகர்ஸ்னா ஒன்றும் இல்லை, செடியோட ஃபுட்டு. ஒரு செடியில ஃபுட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கரெக்டாக இருக்கணும்னா அதுக்கு போரான் தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்க்கலாம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னா மேக்ரோனா அதுக்கு அதிகமாக தேவைப்படுறது, மைக்ரோனா கம்மியாக இருந்தால் கூட போதும், குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் போதும். ஸோ இப்போ நம்ம இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நியூட்ரியன்ட் என்னென்னு, அதுக்கு ஃபங்க்ஷனிங் என்ன, அந்த நியூட்ரியன் டெஃபிஷியன்சியாக இருந்துச்சுன்னா அந்த செடியில் என்ன டிசீஸ் வரும், இதை நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்ல வந்து நீங்கள் டேப்லெட் காலமாக நீங்கள் இதை வந்து நோட்ஸாக மாற்றி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது நைட்ரஜன், எசென்ஷியல் காம்பவுண்ட் ஆஃப் புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், அமினோ ஆசிட்ஸ், ஹார்மோன். பேசிக்லி ஒரு செடியில் என்ன பண்ணணும்னாலும் அதுக்கு நைட்ரஜன் தேவைப்படுது. ஓகேங்களா? அது எப்படி அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா நைட்ரேட் ஃபார்ம்ல அப்சர்வ் பண்ணுது. NO3 இந்த ஃபார்ம்ல தான் அப்சர்வ் பண்ண முடியும். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு மினரலா அது வந்து எல்லா ஃபார்ம்ல எல்லாம் அப்சர்வ் பண்ணாது, செலக்டிவா தான் அப்சர்வ் பண்ணும். அப்ப நைட்ரஜன் அது எப்படி அப்சர்வ் பண்ணுது? நைட்ரேட்டா அப்சர்வ் பண்ணுது. இப்போ நைட்ரஜன் ஒரு செடியில் இல்லைன்னா என்ன காட்டும்? குளோரோசிஸ் காட்டும், ஸ்டண்டட் growth, ஆந்தோசயனின் ஃபார்மேஷன். குளோரோசிஸ்னு ஒன்றும் இல்லை, இந்த இலை பழுக்குதுன்னு நம்ம சொல்றோம், அந்த மஞ்சளா மாறுறது, கலர் இல்லாம மாறுறது, அதுதான் குளோரோசிஸ். ஸ்டண்டட் growthனா செடி கரெக்டா வளராது, ஹைட் கம்மியா இருக்கும், growth இருக்காது. ஆந்தோசயனின் ஃபார்மேஷன். ஆந்தோசயனின் அப்படின்னா ஒரு பிக்மெண்ட். ஓகேங்களா? இந்த பீட்ரூட்டு, பூ, போமோகிரானைட் இதுக்கெல்லாம் அந்த ஒரு பர்பிள் ரெட்டிஷ் கலர் கொடுக்குது, அந்த கலர் கொடுக்குற பிக்மெண்ட் தான் ஆந்தோசயனின். நைட்ரஜன் டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா இப்போ சில செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து லைட்டாக வைலட் கலர் அங்கங்கே தெரியும். ஸோ அது வந்து டெஃபிஷியன்சியே காட்டுது. ஓகேங்களா? அந்த பிக்மெண்ட் இருந்தாவே டெஃபிஷியன்சியும் கிடையாது. இப்போ ஃப்ரூட்டு, வெஜிடபிள்க்கெல்லாம் அது வந்து ஒரு பிக்மெண்ட். ஓகேங்களா? அது இலைக்கு வருது இல்லை அதோட
இதுல வருது, ஸ்டெம்ல வருது அப்படின்னா, பச்சையா இருக்க வேண்டியது கலர் மாறுது அப்படின்னா அது வந்து டெஃபிஷியன்சி. ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா? இதுதான் ஆந்தோசயனின். ஓகேங்களா? அடுத்தது பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் வந்து ஏடிபியில் இருக்கு, நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கு, சுகர் பாஸ்பேட்ல இருக்கு. இதை எப்படி அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா H2PO4 மைனஸ். ஓகேங்களா? இது இந்த ஃபார்ம்ல அப்சர்வ் பண்ணும். இல்லைன்னா HPO4 மைனஸ் இந்த ஃபார்ம்ல வந்து அப்சர்வ் பண்ணுது. பாஸ்பரஸை 2 அயான் ஃபார்ம்ல வந்து அப்சர்வ் பண்ணுது. ஸோ பாஸ்பரஸ் இல்லைன்னா என்ன ஆகுது? ஹைட் கம்மியாகும், ஆந்தோசைனின் ஃபார்ம் ஆகும், நெக்ரோசிஸ். நெக்ரோசிஸ்னா ஒன்றும் இல்லை, அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் வளராம அப்படியே அதாவது செடியே அப்படியே உங்களுக்கு சுருங்கின மாதிரி ஆயிரும். இப்போ செடினா இப்படி இருக்கணும் கரெக்டுங்களா? இப்படி இருந்த செடி சடனா இப்படி குட்டி குட்டியா இப்படிதான் இருக்கும், ஒரு குச்சி மாதிரி மாறிடும். அதுதான் நெக்ரோசைசிஸ். பேசிக்லி அதோட பிரான்ச் எல்லாம் விழுந்து அப்படியே அது அப்படியே சுருங்கின மாதிரி, சைஸே சின்னதான மாதிரி ஆயிரும். இன்ஹிபிஷன் ஆஃப் கேம்பியல் ஆக்டிவிட்டி. கேம்பியல் ஆக்டிவிட்டி அப்படின்னு எப்படி சொல்லலாம்னா, அந்த அந்த பிளான்ட்டுக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் கரெக்டுங்களா? அந்த சன் இல்லைன்னா அந்த நியூட்ரியன்ஸ்க்கு அது ரெஸ்பாண்ட் பண்ற விதம் மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா ரூட் க்ரோத்தும் ஃப்ரூட் ரைப்பனிங்கை அஃபெக்ட் பண்ணும். எது? பாஸ்பரஸ். அடுத்தது பொட்டாசியம். பொட்டாசியம் பார்த்தோம்னா டர்ஜிடிட்டி. டர்ஜிடிட்டின்னா நம்ம பார்த்தோம் அந்த பிளாஸ்மா மெம்பரைனும் அந்த செல் வாலும் சேர்ந்து அந்த ஷேப்பை மாறாம பார்த்துக்கிறது. ஓகேங்களா? ஸோ செடியில செல் வந்து இன்ஃப்ளேம் ஆகாம வீங்காம, இப்போ நம்மளுக்கு அடிபட்டுச்சுன்னா வீங்குது, அதோட மீனிங் என்ன? ஸ்வெல் ஆகுது செல். ஸோ பிளாஸ்மா மெம்பரைன் வந்து வாட்டர்னால பெருசாயிட்டே வந்தாலும் அந்த செல் வால் வந்து அந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு பொட்டாசியம் தேவைப்படும். அதே மாதிரி வாட்டர் மூவ்மெண்ட் இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பொட்டாசியம் தேவைப்படும். அதை எப்படி வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா K+ அயான்ஸை அப்சர்வ் பண்ணுது. ஸோ ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். அயான்ஸோட மூவ்மெண்ட்டுக்கு இது தேவை அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ இது பொட்டாசியம் வந்து வீக்காக இருக்கு, இல்லைன்னா டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா மார்ஜினல் குளோரோசிஸ். மார்ஜினல்னா லைட்டாக இருக்கும், இல்லைன்னா எப்படி சொல்லலாம், பர்டிகுலர் இடத்துல மட்டும் இருக்கும், ஒரு மொத்த இலையும் மாறாம ஏதோ சென்டர்ல மட்டும் இருக்கும், இல்லைன்னா எண்டில் மட்டும் இந்த டிப்ல மட்டும் இருக்கும், அது மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி குளோரோசிஸ் காட்டும். நெக்ரோசிஸ் நம்ம பார்த்தோம், அந்த பிரான்ச் அல்லது ஸ்டிக்ஸ் லீவ்ஸ் எல்லாமே சின்னதாகி அப்படி விழுகும். அடுத்தது கேம்பியல் ஆக்டிவிட்டி பார்த்தாச்சு. ஆப்பிக்கல் டாமினன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த செடி வந்து அந்த ஸ்டிஃபாக நேராக வளர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்காது. அதாவது இப்போ ஒரு செடி இருக்குன்னா நம்மளுக்கு ரூட்டை விட இது வந்து நல்லா பெருசா இருக்கும். ஆனா நம்மளுக்கு இந்த டெஃபிஷியன்சி வந்துருச்சு அப்படின்னா இந்த இந்த ஹைட்டா இருக்கிறது வந்து ஹைட்டா இருக்காது. ஓகேங்களா? பேசிக்லி சின்னதாயிரும் செடி. லார்ஜிங் இன் சீரியல்ஸ் அண்ட் கேர்ள்டு லீஃப் மார்ஜின். லார்ஜிங்னா ஒன்றும் இல்லை, இங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, செடி வந்து இப்படி இருக்கும். ஒரு சில இந்த மக்காச்சோளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காத்தடிச்சு அப்படி விழுந்து கிடக்கும் கரெக்டுங்களா? ஸோ அது காத்தடிக்காமே விழுகுது அப்படின்னா பொட்டாசியம் டெஃபிஷியன்சி அதுக்கு இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது கால்சியம். Calcium is involved in synthesis of calcium pectate in middle lamella. இது நம்ம செல்ஸ் படிக்கும் போதே பார்த்தோம் எப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இது வந்து செல் டிவிஷனுக்கு நம்மளுக்கு கால்சியம் தேவைப்படுது. அதே மாதிரி பெர்மியபிலிட்டி ஆஃப் செல் மெம்பரேன், செல் மெம்பரேனோட ஹெல்த்துக்கும் இது நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? கால்சியம் அதை எப்படி அப்சர்வ் பண்ணுது? Ca2+ அயானா அப்சர்வ் பண்ணுது. கால்சியம் இல்லைன்னா என்னென்ன ஆகுது? அதே தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த குளோரோசிஸ், நெக்ரோசிஸ், ஸ்டண்டட் க்ரோத், ப்ரீமெச்சூர் ஃபால் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். ஏன்? பிகாஸ் செல் டிவிஷனுக்கு நம்மளுக்கு கால்சியம் தேவை. இப்போ கால்சியம் டெஃபிஷியன்சினா செல் டிவிஷன் கம்மியாக நடக்கும், அப்போ அதனால நிறையா லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் கீழே விழுக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சீட் ஃபார்மேஷன் இதாகும். பேசிக்லி செல் டிவிஷன் இல்லைன்னா புதுசாக எதுவும் வராது. ஸோ அந்த திங் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஹூக்டு லீஃப் டிப் இன் சுகர் பீட், மோசா, டொமேட்டோ. இதுதான் அந்த ஹூக்டு லீஃப் டிப். அதாவது செடியோட டிப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபா ட்ரையா மாறும். அதுதான் நம்மளுக்கு இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி காட்டுறது. ஓகேங்களா? அடுத்தது மெக்னீஷியம். மெக்னீஷியம் இருந்தால் தான் நம்மளுக்கு குளோரோஃபில் ப்ரொடக்ஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ குளோரோஃபில் தான் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸை ஜென்ரேட் பண்ணக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுவே அடி வாங்குது அப்படின்னா அந்த செடியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். லைக் குளோரோசிஸ் பார்த்தீங்கன்னா வெயினல் குளோரோசிஸ், இப்போ இந்த லீஃப் போட்டாவே இந்த குச்சி குச்சியாக போடுவோம், இதெல்லாம் எல்லோ ஆயிரும். நெக்ரோசிஸ் செடி ஒன்றுமே இல்லாமல் அந்த குட்டியாக மாறுது, பர்பிள் ஆயிரும். சாண்ட்ரவுன் ஆஃப் டொபாக்கோ, இது வந்து டொபாக்கோவில் வர ஒரு டிசீஸ். இதுதான் அந்த சாண்ட்ரவுன் ஆஃப் டொபாக்கோ. ஒன்றும் இல்லை, செடி அப்படியே படுத்துரும், அந்த மண்ணோட மண்ணா அப்படியே இருக்கும். ஓகேங்களா? பேசிக்லி
நம்மளுக்கு ஃபுட் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா என்னென்ன பிரச்சனை வருமோ அது எல்லாமே செடியில் வரும் மெக்னீஷியம் இல்லைன்னா. மெக்னீஷியம், குளோரோஃபில், டிஎன்ஏ, ஆர்என்ஏ இது எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட், மேக்ரோ நியூட்ரியன்ட். அடுத்து என்னன்னா சல்ஃபர். சல்ஃபர் நம்மளுக்கு எதுக்கு வேணும்? அமினோ ஆசிட்ஸ்க்கு வேணும். கோ என்சைம்ஸ், விட்டமின் ப்ரொடக்ஷன் இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சல்ஃபர் தேவைப்படுது. சல்ஃபரை வந்து SO4 மைனஸ் அயானா பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா? இது இல்லைனாலும் நம்மளுக்கு குளோரோசிஸ் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மேக்ரோ நியூட்ரியன்ட் இல்லைன்னா வரும். ஓகேங்களா? ஸ்டண்டட் க்ரோத், அதுக்கப்புறம் ரோலிங் அப் ஆஃப் லீஃப் டிப் அண்ட் ரெடியூஸ்டு நோடிலேஷன் இன் லெக்யூம்ஸ். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த லெக்யூம் பிளான்ட்ஸ்ல கீழே இங்கே நாடியூல்ஸ் இருக்கும் கரெக்டுங்களா? இது வந்து கம்மியாக இருக்கும். இது இல்லை, சல்ஃபர் இல்லை அப்படின்னா இந்த லெக்யூம் பிளான்ட்ஸ்ல வந்து இந்த நாடியூல்ஸ் கம்மியாகிறத நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி லீஃப் வந்து சுருண்டு இருக்கும். அது நம்ம இங்கே வெளியே நம்ம நிறையா பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா சல்ஃபர் டெஃபிஷியன்சினால வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தோம். அது நியூட்ரியன்ஸ் என்ன, அதோட யூசஸ் என்ன, அதோட சிம்டம்ஸ் என்ன, டிசீஸ் ஒரு சிலதில் பார்த்தோம். இந்த சாண்ட் கிரவுண்ட், டொபாக்கோ இது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் டேப்லோ காலமாக போடும்போது ஃபஸ்ட்டு அந்த நியூட்ரியன்ட் என்ன, அடுத்தது அது எந்த ஃபார்மில் பிளான்ட் அப்சர்வ் பண்ணும், அடுத்து என்ன டிசீஸ் காட்டுது, யூனிக்காக ஏதாச்சும் இருந்தால் அது இங்கே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் இது உங்களுக்கு ஒரு 1 பேஜில் முடிஞ்சிடும். அதுவே நான் பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா நான் பேராகிராஃபாக கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஒரு 2 பேஜஸ் 3 பேஜஸ் வரும். ஸோ அதை விட நீங்கள் 1 பேஜாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீகால் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்க்குறது மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் அதுக்கு அதிக குவான்டிட்டியில் தேவைப்படும். அது குறைஞ்சதுன்னா டக்குன்னு நம்மளுக்கு டெஃபிஷியன்சி காட்டிடும். இது மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படிங்கிறது அதுக்கு கம்மி குவான்டிட்டியில் தான் வேணும், மோஸ்ட்டாக அதுக்கு கிடைக்கும். கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் நம்மளுக்கு இது வந்து டிசீஸோட சிம்டமா வந்து காட்டுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அயன். ஸோ இது வந்து குளோரோஃபில் சிந்தசிஸ்க்கு தேவைப்படுது. அதே மாதிரி சைட்டோக்ரோம், ஃப்ளாவடோப்ரோட்டீன், குளோரோஃபில், பாரிஃபிரின், கேட்டலிஸ்ட், ஸோ பேசிக்கலி எல்லா என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு அயன் தேவைப்படுது. ஸோ அயன் எதுக்கு? என்சைமுக்கும் குளோரோஃபில்லுக்கும் நம்மளுக்கு தேவைப்படுது. இது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். 2 ஃபார்ம்ல அப்சர்வ் பண்ணுது. Fe2+, Fe3+ல அப்சர்வ் பண்ணுது. ஆனால் Fe2+ தான் அதிகமாக இப்போ ஒரு Fe2+ தான் அது வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும். நிறைய குவான்டிட்டியில சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தோம் எல்லா அயான்ஸையும் ஈக்குவலாக செடி அப்சர்வ் பண்ணாது. ஸோ இது ரெண்டையுமே செடி அப்சர்வ் பண்ணும். ஆனால் Fe2+ அது வந்து ஸ்பீடாக எஃபெக்டிவாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதோட டெஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா இன்ட்ராவீனர் குளோரோசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஷார்ட் அண்ட் ஸ்லெண்டர் ஸ்டால்க். அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த தண்டு செடியோட அந்த தண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வீக்காக இருக்கும். ஓகேங்களா? இன்ஹிபிஷன் ஆஃப் குளோரோஃபில் ஃபார்மேஷன். ஸோ குளோரோஃபில் ஃபார்மேஷனுக்கு அயன் வேணும். அப்போ அது இல்லைன்னா குளோரோஃபில் ஃபார்மேஷன் இருக்காது. லீஃபோட அந்த கிரீன் கலர் வந்து பிக்மெண்ட் இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து மேங்கனீஸ். மேங்கனீஸ் வந்து H2O இருக்கு இல்லைங்களா, அந்த ஓவை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து ஃபோட்டோலைசிஸ்னு சொல்லுவோம். அதாவது வாட்டர் மாலிகுலை ஸ்பிளிட் பண்ணி ஆக்சிஜனை லிபரேட் பண்ணுறதுக்கு மேங்கனீஸ் தேவைப்படுது. இந்த ப்ராசஸை ஃபோட்டோலைசிஸ்னு சொல்லுவோம். Mn2+ அயான் இந்த ஃபார்மில் தான் மேங்கனீஸை வந்து பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஓட்ஸ் செடியோட லீஃப்ல கிரே கலர் ஸ்பாட்ஸ் வந்து மேங்கனீஸ் இல்லைன்னா பார்க்க முடியும். ஓகேங்களா? மேங்கனீஸ் டெஃபிஷியன்சி இருக்குன்னா ரூட் சிஸ்டம் வந்து ரொம்பவே வீக்காக இருக்கும். அடுத்தது காப்பர். காப்பர் தான் கார்போஹைட்ரேட் அண்ட் நைட்ரஜன் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது செடியில். இதை வந்து Cu2+ அயான் அந்த ஃபார்மில் தான் அப்சர்வ் பண்ணுது. இன்கேஸ் காப்பர் செடியில் இல்லைன்னா என்ன பார்க்க முடியும் அப்படின்னா டைபேக் சிட்ரஸ். இதுதான் அந்த டைபேக் சிட்ரஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரஸ் செடியில் உங்களுக்கு அந்த செடி வந்து அப்படியே பாதி செடி உயிரோடு இருக்கு, பாதி செடி இல்லை, அப்படியே வறண்டு போயிருக்க மாதிரி இருக்கும். இதோட சிம்டம் என்ன அப்படின்னா காப்பர் டெஃபிஷியன்சியோட சிம்டம் தான் இது. ஓகேங்களா? ரீக்ளமேஷன் டிசீசஸ் ஆஃப் சீரியல்ஸ் அண்ட் லெக்யூம்ஸ். அதாவது சீரியல்ஸ் அண்ட் லெக்யூம்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த மக்காச்சோளம், ராகி, அப்புறம் இந்த அது என்ன பருப்பு வகைகள், இந்த செடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொலாப்ஸ் ஆகி அப்படியே விழுந்துரும். இப்போ ஒரு அந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த செடி எல்லாம் அப்படியே கீழே புதர் மாதிரி விழுந்து கிடக்கும். அதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லாம ஒரு நியூட்ரிஷனே இல்லாம இருக்கும். ஸோ
ஸோ அதுதான் நம்மளுக்கு காப்பர் டெஃபிஷியன்சி காட்டுது. குளோரோசிஸ் நெக்ரோசிஸ் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எக்ஸதீமா இன் சிட்ரஸ். சிட்ரஸ் செடியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரி ரெக்கார்ட் பண்ணும்போது கட் ஆயிடுச்சு. ஸோ குளோரோசிஸ் நெக்ரோசிஸ் நம்ம பார்த்துட்டோம். அது வந்து அந்த குளோரோசிஸ்ங்கிறத அந்த எல்லோவிங் ஆகிறது, அந்த லீஃப் வந்து எல்லோவிங்கா பழுக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. நெக்ரோசிஸ் அப்படிங்கிறது அந்த அந்த செடியோட பிரான்ச் லீஃப் ஸ்டெம் இது எல்லாமே க்ரோத்தை வந்து கம்மி பண்றது. ஓகேங்களா. அடுத்தது எக்ஸதீமா இன் சிட்ரஸ் அப்படின்னா இந்த சிட்ரஸ் செடியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, லைக் இந்த லெமன் ஆரஞ்சு இந்த மாதிரி செடிங்கள்ல அந்த எப்படி சொல்லலாம், நம்மளுக்கு ஸ்கின்ல தோல் உறிஞ்சா எப்படி இருக்கும் சொர சொரன்னு அது மாதிரி ஒரு திங் வரும், அதுதான் எக்ஸதீமான்னு சொல்லுவோம். இப்போ இதுதான் மரம்னா அந்த பட்டை பார்த்தீங்கன்னா லைட்டா உறிஞ்சு அப்படியே வீக்கா பவுடரிஷா இருக்கும். ஓகேங்களா, அதுதான் எக்ஸதீமான்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு காப்பர்ல பார்க்க முடியும். காப்பர்னாவே நம்மளுக்கு சிட்ரஸ் வந்து ஞாபகம் வரணும். ஓகேங்களா. அடுத்தது ஜிங்க். ஜிங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்சின், இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஆக்சின் தான் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது செடி வந்து ஹைட்டா வளர்றது இல்லைன்னா நீளமா வளர்றதுக்கு ஆக்சின் வந்து தேவைப்படும். இது ஜென்ரேட் பண்றதுக்கு ஜிங்க் நம்மளுக்கு தேவைப்படுது மைக்ரோ நியூட்ரியண்டா. ஓகேங்களா. Z10 2+ அயானா தான் இதை வந்து அப்சர்வ் பண்ணுது செடி. இன்கேஸ் இது இல்லை, ஜிங்க் டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா லிட்டில் லீஃப் அண்ட் மாட்டில் லீஃப் வரும். அதே மாதிரி நெக்ரோசிஸ் வரும். இப்போ இதுதான் மாட்டில் லீஃப், அதாவது அந்த எப்படி சொல்லலாம், அந்த சொர சொரன ஒரு செடி அந்த எப்படி சொல்லலாம் பபிள் ரேப் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த லீஃப் மாறும். அதுதான் மாட்டில் லீஃப்னு சொல்லுவோம். லிட்டில் லீஃப்னா செடியோட லீஃப் இப்போ இந்த சைஸ்ல இருக்கணும், ஆனா எல்லாம் குட்டி குட்டியா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஜிங்க் வந்து அங்க இல்லை, ஏன்னா ஆக்சின் தேவை வளர்றதுக்கு, வளரலன்னா குட்டியா தான் இருக்கும். ஓகேங்களா. நெக்ரோசிஸ் நம்மளுக்கு தெரியும், ரைஸ்ல கைகா டிசீஸும் நம்மளுக்கு இந்த ஜிங்க் டெஃபிஷியன்சினால தான் வருது. அடுத்தது போரான். நம்ம முன்னாடியே பார்த்தோம், கார்போஹைட்ரேட்ஸ் டிரான்ஸ்லோகேட் பண்றதுக்கு லீஃப்ல இருக்கிற ஸ்டார்ச்சா மற்ற பக்கம் எல்லாம் டிரான்ஸ்லோகேட் பண்றதுக்கு போரான் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி கால்சியம் அப்சார்ப் பண்றதுக்கு போரான் தேவை. அதே மாதிரி பாலன் ஜெர்மினேஷன், நைட்ரஜன் மெட்டபாலிசம், ஃபேட் மெட்டபாலிசம், செல் எலாங்கேஷன் இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு போரான் தேவைப்படுது. ஸோ நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இது பார்த்துட்டோம். அடுத்தது கால்சியம் தேவைப்படும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த கால்சியம் அப்சார்ப் பண்ணணும்னா அந்த செடியில போரான் இருக்கணும். பாலன் ஜெர்மினேஷன், ஸோ பாலன் ரிலேட்டடான ஒர்க்குக்கு செடியில போரான் இருக்கணும். அடுத்தது நைட்ரஜன் மெட்டபாலிசம், செடிக்கு நைட்ரஜன் தேவைப்படுது, ஆனா அந்த நைட்ரஜனை செடி கரெக்டா யூஸ் பண்ணணும்னா போரான் தேவைப்படும். ஃபேட் மெட்டபாலிசம் இது நம்மளுக்கு தெரியும். செல் எலாங்கேஷன், செல் வளர்றதுக்கு எலாங்கேஷன் எப்படி சொல்லலாம்னா அந்த செல் டிவிஷன் அப்போ எலாங்கேட் ஆகுது கரெக்டுங்களா, அதுக்கு வந்து போரான் தேவைப்படும். டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், அந்த எப்படி சொல்லலாம் ஜெனட்டிக் டிஃப்ரென்சியேஷன், இதுக்கெல்லாம் நம்மளுக்கு போரான் தேவைப்படுது. இப்போ போரான் இல்லைன்னா என்ன ஆகும், ஸோ இங்க நம்ம பார்த்துருக்கோம் செல் எலாங்கேஷன், இந்த செல் டிவிஷன் டைம்ல இது தேவைப்படுது. நைட்ரஜன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ அதை மெட்டபாலிஸ் பண்றதுக்கும் இது தேவைப்படுது. அடுத்த ஜென்ரேஷன் பாலன் ரிலேட்டடான ஒர்க்குக்கும் இது தேவைப்படுதுங்கும் போது இது இல்லைன்னா எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ டெத் ஆஃப் ரூட், ஷூட் டிப்ஸ், ப்ரீமெச்சூர் ஃபால் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ செல் டிவிஷன் நடக்கலைன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் விழுந்துடும். அதே மாதிரி ரூட்டும் ஷூட்டும், அதாவது மேலே இருக்கிற ஸ்டெம்மு இது கீழே இருக்கிற ரூட் இது எல்லாமே மக்கி போன மாதிரி இல்லைன்னா காஞ்சு போன மாதிரி ஆயிரும். புரோக்கன் ஹார்ட் ஆஃப் பீட்ரூட், இது என்னன்னா அந்த ப்ரௌன் ஹார்ட் ஆஃப் பீட்ரூட் எப்படி சொல்லலாம்னா அந்த லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆயிருக்கும். ஓகேங்களா. பீட்ரூட் செடியோட லீஃப் வந்து அங்கங்க ப்ரௌன் ஆயிருக்கும். ரொம்ப புது லீஃபா இருக்கும், காஞ்சு போயிருக்காது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கும், ஆனா அது ப்ரௌனா இருக்கும். ஓகேங்களா, அதுதான் ப்ரௌன் ஹார்ட் ஆஃப் பீட்ரூட். இன்டர்னல் காக் ஆஃப் ஆப்பிள் அண்ட் ஃப்ரூட் கிராக்ஸ். ஸோ இன்டர்னல் காக்னா ஒன்றும் இல்லை, அந்த ஆப்பிள் இருக்க ஒரு சேஞ்சஸ் உள்ள நம்ம ஃப்ரூட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து லைட்டா உட்டு மாதிரி மாறி இருக்கும். அந்த இதுதான் ஆப்பிள் அப்படின்னா இந்த சென்டர்ல சீடு இருக்கும், இந்த இடம் உட்டு மாதிரி லைட்டா மாறி இருக்கும். ஓகேங்களா, பிகாஸ் இது வந்து பாலன் ஜெர்மினேஷனையும் அஃபெக்ட் பண்றதுனால இதுவும் இருக்கு. இதுதான் போரான் இல்லைன்னா நடக்கக்கூடிய வரக்கூடிய சிம்டம்ஸ். அடுத்தது குளோரின். குளோரின் வந்து பார்த்தோம்னா ஆனியான் கேட்டியான் பேலன்ஸ்க்கு தேவைப்படுது, செல் டிவிஷனுக்கு தேவைப்படும், ஃபோட்டோலைசிஸ் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரிக்கிறதுக்கு தேவைப்படும், சிஎல் அயான்ஸா இதை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது.
அதே மாதிரி கேல்மாடுலின் இதை வந்து Ca2+ அயானா அப்சர்வ் பண்ணும். இது வந்து புரோட்டீன் மாடுலேட் பண்றதுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? இது வந்து ஹீட் ஸ்டேபிள் புரோட்டீன். இது வந்து பாக்ஸ் கண்டென்ட். அதனால தான் இதுலயும் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ மெட்டபாலிக் ரெகுலேஷனுக்கு நம்மளுக்கு புரோட்டீன் வேணும். கரெக்ட்டுங்களா? அந்த புரோட்டீனுக்கு இந்த மினரல் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ பேசிக்லி ஹீட் ஸ்டேபிள் ப்ரோட்டீனுக்கு நம்மளுக்கு கேல்மோடுலின் வேணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து இன்னொரு பாக்ஸ் கண்டென்ட். அயன் அண்ட் மெக்னீஸ் டாக்ஸிசிட்டி, அதாவது அயனும் மெக்னீஸும் டெஃபிஷியன்சியாக இருந்தால் என்ன ஆகும்னு நம்ம பார்த்தோம். அதுவே அதிகமாக இருக்குன்னா அதை தான் நம்ம வந்து டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவோம். எப்படின்னா அயன் அண்ட் மெக்னீஸ் எக்ஸிபிட் காம்படிட்டிவ் பிஹேவியர், அதாவது நான் இல்லைன்னா நீயும் இருக்கக்கூடாது அந்த மாதிரியான பிஹேவியர் வந்து இது கொடுக்கும். அதாவது ஒரு சாயிலில் அயன் வந்து கம்மியாக இருக்கு, மேங்கனீஸ் வந்து நார்மலா இருக்கு. இப்போ என்ன பண்ணும்னா மெக்னீசியம் லெவலையும் குறைச்சிரும், அப்சர்வ் பண்ற தன்மையை குறைச்சிரும் இந்த அயன். அதுதான் காம்படிட்டிவ் பிஹேவியர்னு நம்ம சொல்றோம். அப்ப என்ன ஆகுது, அயன் கம்மியாச்சுன்னா மேக்னீஸ் இருந்தாலும் அந்த செடிக்கு அந்த டெஃபிஷியன்சி வந்துடும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ டெஃபிஷியன்சி ஆஃப் Fe and iron and magnesium shows similar symptom. Iron toxicity will affect absorption of manganese. So iron and manganese toxicity will be solved by using fertilizer with balanced ratio. ஸோ அயனையும் மெக்னீஷியத்தையும் நம்ம வந்து செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோவில் நம்ம யூஸ் பண்ணோம்னா தான் இந்த டெஃபிஷியன்சியை சரி பண்ண முடியும். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் ஒரே சிமிலர் சிம்டம்ஸ் காட்டுறதுனால இது ரெண்டையும் நம்ம வந்து செக் பண்ணி ரேஷியோவை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து சரி பண்ண முடியும். ஓகேங்களா? இதோட நம்மளுக்கு செகண்ட் சப் டாப்பிக்கும் எண்ட் ஆயிடுச்சு. இது போக நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா 11th புக் பாட்னி இருக்கும். அதில் வந்து 11th and 12th சாப்டர், இது 2 சாப்டரும் தான் இந்த 2 சப் டாபிக். ஓகேங்களா? அதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன வேணுமோ அது மட்டும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் இன்டெப்த்தாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட பார்ட் 1 வந்து எண்ட் ஆகுது. தமிழில் வந்து PDF நான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் தமிழ் இங்கிலீஷை வச்சு ஸ்வைப் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால தான் நான் வந்து இங்கிலீஷ் மட்டும் காட்டியிருக்கேன். நோட்ஸ் வந்து நான் 2மே கொடுத்துருக்கேன். டெலகிராமில் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு இந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லுங்கள். பிகாஸ் சயின்ஸுங்கனால உங்களுக்கு புரிய வச்சுனா இல்லை நான் வாட்டுக்கு பேசிகிட்டே போகலான்னு எனக்கு தெரியல. ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்கேஸ் புரியல அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கரெக்ட் பண்ணிக்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புரிஞ்சதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எங்கேயாச்சும் டிஃபிகல்ட்டி இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருக்கிறதையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.